ஹாய் வெல்கம், நான் உங்கள் ஆனந்த் அமெரிக்கா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோலாம் போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்கள் 3 பேர் பார்க்குறீங்க, 50 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோர் வேணாமா இருக்கலாம், இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காஞ்சரிங் இந்த பார்ட் 2. அந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஜானர் சொன்ன மாதிரியே தான். இந்த படம் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் அப்படிங்கிற ஜானர் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் சரியான ஒரு கண்டினியூஷன் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான். இவங்க எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் நேச்சுரல் விஷயத்தை ஹண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி போன தடவை பார்ட் 1ல அமெரிக்காவில் ஹண்ட் பண்ணுறாங்க, இந்த தடவை பார்ட் 2ல லண்டனில் வந்து ஹண்ட் பண்ணுறாங்க. அங்கே அமெரிக்கா அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஹண்ட் பண்ணுறதா மாதிரி தான் கதையை வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இருக்கும். Does it feel like it's coming from inside of you? More like it's coming from behind me. Like I'm being used. இந்த படத்தோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் காஞ்சரிங் அப்படிங்கிற பிராண்டிங். சூப்பரான ஒரு விஷயம். காஞ்சரிங் பார்ட் 1 வந்து ரொம்ப எல்லாரும் பயம் வச்சுக்கிறாங்க. காஞ்சரிங் பார்ட் 1 படம் பார்த்து நம்ம முன்னாடி தூங்கலாம், அந்த அளவுக்கு பயமா இருக்கும். அதுதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் யூனிக் செல்லிங் பாயிண்ட். இந்த படத்தோட செகண்ட் யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கேரக்டர் ஜேம்ஸ் பாண்ட். என்ன மனுஷன், கிட்டத்தட்ட 26 வயசுல 25 வயசுல நினைக்கிறேன். சா படத்தாப்ல சா 1 to 7 சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெத் சென்டென்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 நடக்காப்ல அதுவும் ஹிட். அதுக்கப்புறம் இன்சிடியஸ் பார்ட் 1 பார்ட் 2 அதுவும் தாறுமாறு. அப்புறம் காஞ்சரிங் இருக்காரு. காஞ்சரிங் அப்படியே கெடிகளாக வச்சார். பார்ட் 2 சரி அதே மாதிரி தான் இருக்கு. இவங்க எடுத்ததுல ரொம்ப பிடிக்காத ஒரே ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்ட் 7 பார்ட். மற்றபடி இவங்களுக்கு ஹாரர் ஃபிலிம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இதே காஞ்சரிங் பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் ஒன்று போடுறாங்க, லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு. அதுவும் ஒரு ஹாரர் ஃபிலிம். அந்த படத்தோட டேரக்டர் இவர் தான். கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் அது 2 ஹாரர் ஃபிலிம் நினைக்கிறேன் கலக்கிட்டு இருக்காங்க. In the name of the Father, and the Son, and the Holy Spirit. இந்த படத்தோட முக்கியமான யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஜேம்ஸ் பாண்ட் மட்டும் தான். அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த படத்தோட அப்ளாஸ் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்ன மாதிரியே தான். இந்த ஹாரர் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் அப்ளாஸ் மூமெண்ட். பேய் காமிக்கிறதுலாம் சரி, ஒவ்வொரு சீனியும் சரி, நம்மளை வந்து இந்த சீட்டு மீது கடலையே எப்படா வெளியே போக பயமாட்டே அப்படின்ற மாதிரியே இருக்குது. ரெண்டாவது இந்த படத்தோட மியூசிக் சொல்றதுனா பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லலாம். அவ்வளோ வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துல கூட சரி, நம்மளை எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு மியூசிக் கூட பயன்படுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேசியே ஆகணும் அப்படிங்கிறது இந்த படத்துல கேமராமேன் அண்ட் எடிட்டர் அண்ட் விஎஃப்எக்ஸ். அவங்க 3 பேர் இல்லைன்னா இந்த படம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லணும். இந்த கேமராமேன் சரி எடிட்டரும் சரி எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு 100% எஃபெக்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லுவேன். விஎஃப்எக்ஸ் இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்களா அந்த அளவுக்கு எனக்கு சுத்தமா தெரியும். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு ப்ரூஃப் மேன் அப்படின்னு ஒரு கேரக்டரும் அதெல்லாம் தாறுமாறான விஎஃப்எக்ஸ். இந்த படத்துல டென்ஷன் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒன்னே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் டல்லா போனாமா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப 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 த்ரில்லிங்கா இருந்தது. அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவு கொஞ்சம் மெதுவாக போச்சோ செகண்ட் ஹாஃப் அவ்வளோ த்ரில்லிங்கா போச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டல்லா போனது மட்டும் தான் இந்த படத்துல டென்ஷன் மூமெண்ட் சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு சின்ன விஷயம் வரும். என்ன அப்படின்னா அந்த ஸ்பாட் ஒரு பேய் வந்து என்னோட இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதில் பிக் பேங் தியரியில யூஸ் பண்ணுவாங்க. ஷெட்டாக சொல்லுவார், திஸ் இஸ் மை ஸ்பாட், ஐ நெவர் வாண்ட் டு பி எனிவன் அப்படின்ற மாதிரி இந்த பேயும் சொல்லுவாங்க, திஸ் இஸ் மை ஸ்பாட் அப்படின்னு. அது சூப்பராகவே இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப அருமையான படம். எப்படி வார்னர் பிரதர்ஸ் ஒவ்வொரு படத்துலையும் சரி நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணாமலே இருக்காங்க, அதே மாதிரி இந்தியாவிலும் வார்னர் பிரதர்ஸ் டிசப்பாயிண்ட் பண்ணலை. இந்த படத்துல ஒருத்தவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அப்படின்னா இந்த படத்துல 3 பேர். இந்த படத்துல வந்து மேல் லீடா வச்சவங்க சரி, ஃபீமேல் லீடா வச்ச வீரா கண்ணியும் சரி, பெட்டிக் மிச்சர் நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் ரொம்ப சூப்பரா வச்சிருந்தாங்க. இந்த படத்துல ஜானட் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு 3 பேர் அவ்வளோ சூப்பராக வச்சிருக்காங்க. அவங்க 3 பேருக்கு இந்த படத்துல வந்து மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுத்தே ஆகும், அது தவிர்க்க முடியாது. ஓவராலா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ், இந்த படத்தை நம்பர் 2 தேட்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஏன் 30 ரீசனால தெரியுது, இதனால எனக்கு சூட்சமாவே தெரியாது. ஏன் வந்து எல்லாரும் ஹாரர் ஃபிலிம்க்கே போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஜோடிச்சுதே பாடுறாங்க, நாம தனியா பாடுறாங்க. பேய் வரும்போது எல்லாம் கட்டிப்பிடிச்சு நான் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் அப்படியே கட்டிப்பிடிச்சு பயமா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்கு. ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து ரீசெண்டாக வந்து தலைக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்தில் தயவுசெய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை ஆனந்தகுமார் அண்ட் கேமராமேன்
தலை ஃப்ரம் அமெரிக்கா டீம்.